The World Unfiltered. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையில அமைதி ஒப்பந்த முயற்சிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலைமையில தான் ஈரானுடைய ஏவுகணை நகரங்கள் மேல அமெரிக்கா கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து தற்காலிக போர் நிறுத்தம்ங்கிறது அமல்ல இருக்கு, உங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் கத்தாரில் அமைதி பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை தான் இந்த தாக்குதல்ங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. ஈரானுடைய தெற்கு கடற்கரை பகுதியாக இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் துறைமுக நகரம், அதேபோல் சிரிக் மற்றும் ஜாஸ்க், இந்த 2 கடலோர பகுதிகளிலையும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்காவுடைய சென்காம் தெரிவிச்சிருக்கு. அமெரிக்க இராணுவ செய்தி தொடர்பாளர் கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவர் இந்த தாக்குதல்களை தற்காப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்கிறார். அமெரிக்க படைகளை அச்சுறுத்தக்கூடிய வகையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த ஈரானிய ஏவுகணை தளங்கள், அதேபோல் சர்வதேச வர்த்தக கப்பல்கள் செல்லக்கூடிய ஹார்முஸ் நீரிணையில் சீமைன்ஸ் வைக்க முயன்ற ஈரானிய இராணுவ படகுகள் மேலெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டதா டிம் ஹாக்கின்ஸ் தெரிவிக்கிறார். ஆனாலும் அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால கட்டுப்பாட்டுடன் மிக குறைந்த அளவில் தான் தற்காப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிறதும் சென்காமுடைய ஸ்டேட்மெண்ட். இந்த தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு புதிய நிபந்தனையை விதிக்கிறார். ஈரான் வசம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அனைத்தையும் உடனடியாக அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கணும், அல்லது சர்வதேச அணுசக்தி முகமையுடைய மேற்பார்வையில் அதை முற்றிலும் அழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட். ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எந்த காரணத்தை கொண்டும் அமெரிக்காவிடமோ அல்லது வேறு நாடுகளிடமோ ஒப்படைக்கக்கூடாது அப்படின்னு அந்த நாட்டோட மொஜபா கமேனி, உச்சத்தலைவர் மொஜபா கமேனி ஒரு அறிக்கையில் குறிப்பிடுறாரு. ஈரானோட சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அணுசக்தி விவகாரத்தில் எங்களுடைய கொள்கையில் எந்த ஒரு பின்வாங்கலும் இருக்க போவதில்லை அப்படின்னு அவங்க தெளிவாக குறிப்பிடுறாங்க. தற்போது கத்தாரில் பேசப்பட்டு வரக்கூடிய தற்காலிக உடன்படிக்கை வரைவுங்கிறது 60 நாட்கள் போர் நிறுத்தம், அதே போல் ஹார்முஸ் பாதையை திறக்கிறது பற்றியது மட்டும்தான் அப்படின்னு ஈரானோட வெளியுறவுத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் அப்படிங்கிறவர் சொல்கிறார். இப்போ அணுசக்தி விவகாரம் பற்றி அடுத்த 60 நாட்களுக்குள்ளே தனியாக பேசலாமே தவிர அதுக்கு முன்னாடி யுரேனியத்தை ஒப்படைக்க முடியாது அப்படிங்கிறதும் பஹாயோட ஸ்டேட்மெண்ட். இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா நடத்திய திடீர் வான்வழி தாக்குதலுக்கு ஈரானிய இராணுவம் மிக ஆக்ரோஷமான ஒரு பதிலடியையும் கொடுத்துருக்குறாங்க. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையினுடைய கடற்படை பிரிவு ஹார்முஸ் நீரிணையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க கடற்படையினுடைய USS பிலிப்பைன்ஸ் சி அப்படிங்கிற அதிநவீன டெஸ்ட்ராயர் போர்க்கப்பலை இலக்கு வச்சு அடுத்தடுத்து மிசைல்ஸில் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ஈரானுடைய புகழ்பெற்ற கதீர், அதே போல் நூர், இந்த ரக கப்பல் எதிர்ப்பு அதிவேக மிசைல்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய ஏவுகணை தடுப்பு அமைப்புகளாக இருக்கக்கூடிய, நம்ம இதை பற்றி ஏற்கனவே நிறைய காணொலிகளில் பார்த்துருக்குறோம், ஏஜிஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெரும்பாலான ஈரானிய ஏவுகணைகளை நடுவானில் சுட்டு வீழ்த்திய போதிலும் ஒரு மிசைல் போர்க்கப்பலுடைய பின்புற பகுதியில் பலமாக தாக்கி இருக்குது. இந்த தாக்குதலில் கப்பலுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்னொரு பக்கம் பஹ்ரைன் நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிக முக்கியமான இராணுவ தளமான US 5th Fleet பேஸை இலக்கு வச்சு ஈரான் தன்னுடைய ஷாஹத் 136 தற்கொலை ட்ரோன்ஸை ஏவி இருக்கிறாங்க. பந்தர் அப்பாஸ் தளத்திலிருந்து ஏவப்பட்ட இந்த ட்ரோன்கள் பாரசீக வளைகுடா பகுதியை தாண்டி அமெரிக்க தளத்தினுடைய எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளை அட்டாக் பண்ணியிருக்குது. இந்த தாக்குதலால் அங்கே பெரிய அளவு தீ விபத்து ஏற்பட்டதாகவும் 2 அமெரிக்க வீரர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறதாகவும் வரக்கூடிய தகவல்களை பார்க்குறோம். அமெரிக்காவுடைய அத்துமீறல்களுக்கு பாடம் புகட்டுறதுக்காக தான் இந்த பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் ஈரானோட விளக்கமாக இருக்குது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தாக்குதலுக்கு மத்தியிலையும் இன்னும் சில நாட்களில் ஈரானோட அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த அமைதி ஒப்பந்தம் உருவாச்சுன்னா அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் மற்றும் இழப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். அதை பற்றி நம்ம சுருக்கமாக இப்போ பார்த்துடலாம். பல ஆண்டுகளாக அமெரிக்காவுடைய கடுமையான பொருளாதார தடைகளால் தவித்து வரக்கூடிய ஒரு நாடு ஈரான். இப்போ அதுக்கு தற்போதைய சூழலிருந்து மீள்வதற்கு கணிசமான
முதலீடு தேவைப்படுது. அமெரிக்காவால் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்களுடைய சொத்துக்களை பகுதி அளவாவது உடனடியாக அமெரிக்கா விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஈரான் வைக்குது. அதுதான் அவங்களுடைய பிடிவாதமான நிபந்தனையாகவும் கூட இருக்குது. உள்நாட்டில் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கும் போர்னால சிதைந்த நாட்டை மறுசீரமைப்பு செய்கிறதுக்கும் ஈரானுக்கு இந்த ஒப்பந்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமாகுது. அமெரிக்கா சொத்துக்களை விடுவிக்க மறுத்தா சர்வதேச வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு இல்லையா, அது மீதான தன்னுடைய முடக்கத்தை நீட்டிக்கிறதுக்கும் அது மூலமாக வருவாய் ஈட்டுறதுக்கும் ஈரான் முயற்சிக்கும். அதுவே டொனால்ட் ட்ரம்ப் தற்போது அரசியல் ரீதியாக தன்னை ஒரு வெற்றியாளராக காட்டிக்கொள்ள விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இப்போ நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற இடைத்தேர்தலை மனதில் வச்சு தான் அவர் காய்களை நகர்த்துறார். இந்த மத்திய கிழக்கு போர்னால உலக அளவிலும் அமெரிக்காவிலும் கடுமையாக உயர்ந்திருக்கக்கூடிய எரிபொருள் விலைகள் இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறது தான் ட்ரம்ப்போட உடனடி இலக்காக இருக்கும். ஹார்மோஸ் திறக்கப்பட்டால் மட்டும்தான் உலக சந்தையில் எண்ணெய் விலை குறையும். ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா விரும்பினாலும் கூட தற்போதைய முக்கிய பிரச்சனைகளான தற்காலிக போர் நிறுத்தம் அதே போல் ஹார்மோஸ் முடக்கத்தை முதல்ல சரி செய்யணும். இது ரெண்டும் தான் ட்ரம்ப்போட முன்னுரிமைகளாக இருக்குது. இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானோட ஏற்படக்கூடிய எந்த ஒரு இறுதி ஒப்பந்தமும் அந்த நாட்டோட அணுசக்தி அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிக்கிறதா இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார். 2015 ஒபாமா ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் எப்படி எதிர்த்துச்சோ அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தையும் இஸ்ரேல் முழுமையாக எதிர்க்குது. அமெரிக்க ஒப்பந்தத்தில் லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லா விவகாரங்களையும் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஈரான் தரப்பினுடைய வலியுறுத்தல். ஆனால் அமெரிக்கா உத்தரவாதம் அளித்தாலும் லெபனான் மேலே அட்டாக் பண்ணுறதை இஸ்ரேல் நிறுத்தலை. இந்த லெபனான் விவகாரம் தான் அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தை எந்த நேரத்திலையும் உடைக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இஸ்ரேலுக்கு பயன்படும் அப்படின்னு இந்த பிரச்சனைகளை உற்று நோக்கக்கூடிய ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்குது. ஈரானுக்கு இந்த ஒப்பந்தம் வாழ்வா சாவா பிரச்சனையாகும். ஆனால் அமெரிக்காவுக்கு இது எண்ணெய் விலை அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வெற்றி தொடர்பான ஒரு குறுகிய கால இலக்காக இருக்குது. இஸ்ரேலோ ஈரானை இராணுவ மற்றும் பொருளாதார ரீதியாக முழுமையாக முடக்கிறது தான் மத்திய கிழக்குக்கு ஒரே வழி அப்படின்னு நம்புது. இப்போ ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு ஈரான் ஆட்சியை முழுமையாக அழிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் அதுக்கு மாறாக அவங்கள கட்டுக்குள்ளே வைத்து ஒரு கண்டெய்ன்மெண்ட் சர்வதேச வர்த்தக பாதையை சீரமைச்சு தங்களுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தை காப்பது அப்படிங்கிறது தான் முதன்மை இலக்காக இருக்குது. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு இது பொருளாதார பிரச்சனை இல்லை, பாதுகாப்பு பிரச்சனை. ஈரானோட அணுசக்தி திறன் அது மட்டும் இல்லாமல் மினியன் அமைப்புகள் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, முற்றிலும் வேறறுக்கப்படாத வரைக்கும் மத்திய கிழக்கில் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நெத்தன்யாகு கருதுறாரு. அதனால் அமெரிக்காவுடைய சமரச போக்கை இஸ்ரேல் தன் முதுகில் குத்தக்கூடிய ஒரு செயலாகவும் பார்க்குறாங்க. அமெரிக்காவோட பொருளாதார தடைகள் இருந்தாலும் ஈரான் தன்னுடைய கச்சா எண்ணெயை ரகசியமாக சீனாவுக்கு பெருமளவில் ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கிறாங்க. இதனால் அமெரிக்கா விதிக்கக்கூடிய தடைகளால் தங்களுக்கு உடனடியாக முடக்கம் எதுவும் ஏற்பட போவதில்லை அப்படிங்கிற ஒரு தைரியமும் கூட ஈரானுக்கு இருக்குது. அதனால தான் அமெரிக்கா தங்களுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் முழுமையான அமைதிக்கு கட்டுப்படுவோம் அப்படின்னு ஈரான் சர்வதேச அரங்கில் பேரம் பேசுது. கத்தார் அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் மட்டுமே நடக்கிறது. ஆனால் லெபனானுடைய ஹிஸ்புல்லா, ஏமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் போன்ற அமைப்புகள் மீதான முழுமையான கட்டுப்பாட்டை ஈரான் உடனடியாக கைவிடாது. அமெரிக்கா ஈரானோட ஒப்பந்தம் போட்டுக்கொண்டாலும் கூட இஸ்ரேல் என்ன பண்ணுன்னா தன்னிச்சையாக லெபனான் மேலேயோ அல்லது சிரியா மேலேயோ தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈரான் மீண்டும் போருக்குள்ளே குதிக்க வேண்டியிருக்கும். இந்த ஒரு புள்ளி தான் ஒட்டுமொத்த கத்தார் பேச்சுவார்த்தையும் எந்த நேரத்துலையும் உடைக்கக்கூடிய பாய்சன் பில்லா உருவெடுத்திருக்குது அப்படிங்கிறாங்க ஆய்வாளர்கள். இதுக்கிடையில் ஈரானுடனான ஒப்பந்தத்தில் ஒரு பகுதியாக பாகிஸ்தானோ ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டும் அப்படிங்கிற அதிபர் ட்ரம்ப்போட கோரிக்கையை நிராகரிச்சிருக்குது. இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு அரபு நாடுகளுக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தங்கள், ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஒப்பந்தங்களில் பாகிஸ்தானும் இணைய வேண்டும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இது மூலமாக பாகிஸ்தான் இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட விருப்பமாக இருக்குது. அமெரிக்காவோட இந்த கோரிக்கையை பாகிஸ்தான் அரசு நேற்று முற்றிலும் நிராகரிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய இந்த அழுத்தம் எங்களுக்கு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அப்படின்னு பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. பாகிஸ்தான் இஸ்ரேல் அங்கீகரிக்க மறுக்கிறதுக்கும் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இணைய மறுக்கிறதுக்கும் ரெண்டு முக்கியமான காரணங்களை முன்வைக்கிறாங்க. சுதந்திரமான இறையாண்மை கொண்ட ஒரு பாலஸ்தீன நாடு, இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் ஸ்டேட் இருக்கு இல்லையா, இது 1967 எல்லைகளின்படி அமைக்கப்பட்டு அதோட தலைநகராக கிழக்கு ஜெருசலம் அறிவிக்கப்பட வரைக்கும் இஸ்ரேலை ஒரு நாடாக பாகிஸ்தான் எப்போதும் அங்கீகரிக்காது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க.
பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இஸ்லாமிய மக்கள் அதே போல் அரசியல் கட்சிகள் இஸ்ரேலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இஸ்ரேல் அங்கீகரித்தா அது உள்நாட்டில் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறதும் பாகிஸ்தான் அரசாங்கத்துடைய ஒரு கணக்காக இருக்குது. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு வழங்கப்படக்கூடிய நிதி உதவிகளை அமெரிக்கா பல்வேறு நிபந்தனைகளின் பேரில் வழங்கிட்டு இருக்காங்க. தற்போது ட்ரம்ப்போட கோரிக்கையை பாகிஸ்தான் மறுத்திருக்கிறதுனால 2 நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளில் மேலும் விரிசல் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஈரான் விவகாரத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய இந்த கத்தாரில் அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வரக்கூடிய சூழலில் இஸ்லாமிய நாடுகளின் மத்தியில் இஸ்ரேலுக்கான ஆதரவை அதிகரிக்கிறதுக்கு ட்ரம்ப் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் பாகிஸ்தான் தற்போது கொடுத்துருக்கக்கூடிய இந்த நெருக்கடிங்கிறது ட்ரம்ப்போட மத்திய கிழக்கு திட்டத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவுடைய நிதி உதவிகள் அது மட்டும் இல்லாமல் IMFோட கடன்கள் மிக அவசியமாக இருந்தாலும் பாலஸ்தீன விவகாரத்தில் தங்கள் நாட்டின் நீண்டகால கொள்கையை விட்டு கொடுக்க முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் பாகிஸ்தான் இருக்காங்க. ஏன்னா அது உள்நாட்டிலையும் அவங்களுக்கு எதிராக அந்த பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு பிரச்சனை ஆகிடும். இப்போ டொனால்ட் ட்ரம்ப்போட ஆப்ரஹாம் ஒப்பந்த விரிவாக்க முயற்சிக்கு பாகிஸ்தான் அளித்திருக்கக்கூடிய இந்த பதிலடிங்கிறது அமெரிக்க நிர்வாகத்திற்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. டொனால்ட் ட்ரம்ப்போட தேர்தல் கால அவசரமும் இஸ்ரேல் பாகிஸ்தான் நாடுகளுடைய பிராந்திய பிடிவாதமும் கத்தார் அமைதி ஒப்பந்தத்தை ஒரு கத்தி மேலே நடக்கக்கூடிய கதையாக மாற்றிருக்குன்னு தான் சொல்லணும். இராணுவ தாக்குதல்களும் ராஜதந்திர பேரங்களும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால உலக பொருளாதாரம் அது மட்டும் இல்லாமல் சர்வதேச சந்தைகளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தத்தினுடைய வெற்றியில் தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.